வெல்கம் டு நீட் யூஜி தமிழ். நான் உங்கள் கார்த்திக். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. இந்த வீடியோவை கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதாவது நமக்கு தமிழ்நாடு ஸ்டேட் எம்பிபிஎஸ் விடிஎஸ் கவுன்சிலிங் உடைய அப்ளிகேஷன் ப்ராசஸ் இன்னைக்கு ஈவினிங் 5 o'clock கம்ப்ளீட்டாக முடியுது. ஸோ இதுக்கப்புறம் எக்ஸ்டென்ஷன்றது ஈவினிங் மேலே தான் நமக்கு தெரியும். ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்களா இல்லையான்றது. ஸோ நிறைய பேர் அப்ளிகேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக முடிச்சிருப்பீங்க. ஸோ இன்னைக்கு தான் கடைசி டேட்டு கம்ப்ளீட்டாக முடிச்சிருவீங்க. ஃபர்தராக நெக்ஸ்ட் என்ன ப்ராசஸ்? ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணியிருப்பீங்க ஒரு ஃப்ரெஷராக. ஸோ இந்த வருஷம் தான் கவுன்சிலிங் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, இந்த வருஷம் தான் கவுன்சிலிங் அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த ஒரு ஐடியா எந்த ஒரு நாலேஜும் உங்களுக்கு இருக்காது மேபி. ஸோ நீங்கள் எவ்வளோதான் சேனல்ஸ் பார்த்துருந்தாலும் கண்டிப்பாக ஒரு சில டவுட்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். பட் இந்த வீடியோ முழுக்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கவுன்சிலிங் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்க, எப்படி நடக்கும், ஸோ அதை பற்றி பேசிக்கான இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நமக்கு ரேங்க் லிஸ்ட் வெளியிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் போட்டீங்க. ஸோ நமக்கு இந்த மந்த் எண்டு இல்லை நெக்ஸ்ட் மந்த் நமக்கு ஈவினிங் எக்ஸ்டென்ஷன் பொறுத்து இருக்கு. ஸோ நமக்கு ரேங்க் லிஸ்ட் வெளியிடுவாங்க. ரேங்க் லிஸ்ட்ன்றது ஸோ நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க. பிசியில் எத்தனை பேர் இருக்காங்க, எம்பிசியில் எத்தனை பேர் இருக்காங்க, எஸ்சியில் எத்தனை பேர் இருக்காங்க, ஓசியில் எத்தனை பேர் இருக்காங்க, இந்த மாதிரி கேட்டகரி வைஸ் அவங்க மார்க்கு அவங்களுடைய ஆர்டரை வச்சு கேட்டகரிக்கு ஒரு ரேங்க் போடுவாங்க, ஜென்ரலாக ஒரு ரேங்க் போடுவாங்க. இந்த ரேங்க்லாம் போட்டு ஒரு மெரிட் லிஸ்ட் தரவரிசை பட்டியலை ரெடி பண்ணுவாங்க தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி. ஸோ அது ரெடி பண்ணதுக்கப்புறம் அதில் 7.5% பேர் எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, 92.5% அந்த கோட்டாவில் எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின் மைனாரிட்டி, தெலுங்கு மைனாரிட்டி, என்ஆர்ஐ, மலையாள மைனாரிட்டி, இந்த மாதிரி ஐஆர்டி, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்ஸ் கோட்டா இருக்கு. ஸோ இதெல்லாம் தனித்தனியாக அவங்க செக் பண்ணி அதற்கான மெரிட் லிஸ்ட் வெளியிடுவாங்க. அதே மாதிரியா ஸ்பெஷல் கேட்டகரியில் எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன், எக்ஸ் சர்வீஸ் மேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி கோட்டாக்கு அப்ளை பண்ணுறவங்க, இவங்களெல்லாம் தனித்தனியாக பார்த்தீங்கன்னா ஸோ ப்ரிப்பேர் பண்ணி இன்னைக்கு நீங்கள் அப்ளை பண்ணி கம்ப்ளீட்டாக இன்னைக்கு முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாங்கன்னா மேபி அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க அந்த ப்ராசஸை தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி ஸ்டார்ட் அப் பண்ணுவாங்க. ஓகே, இதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு 1 or 2 days கவுன்சிலிங்கும் தொடங்கிடும். கவுன்சிலிங் எப்போ தொடங்கும்? ஆல் இந்தியா கோட்டா ரவுண்டு 1 முடிஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கு ஸ்டேட் கோட்டா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் யாருக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் 92.5% மாணவர்கள் 92.5 அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல கவுன்சிலிங் நடக்கும். அவங்களுடைய ஷெடியூல் இதுதான். ஸோ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா அந்த சைடில் பாருங்க. ஸோ அவங்களுக்கான ஷெடியூல் இதுதான். 92.5 உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 21/8, அதாவது ஆகஸ்ட் 21/8 2024 ஸ்டார்ட் அப் பண்ணாங்க ஆன்லைனில். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் அவங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 92.5 யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணீங்களோ உங்களுடைய மெரிட் படி ஸோ எலிஜிபிளான எல்லாத்தையுமே கால்ஃபர் பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் இப்போ ஒன்று ஒன்றா அவங்களுக்கு காமிக்கிறேருங்க. அதாவது லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா நமக்கு 21/8/2024 காலையில் நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணி 27ஆம் தேதி வரையும் நமக்கு டேட் கொடுத்துருந்தாங்க. ஒரு 7 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. 1 week ரெஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட் பண்ணுறது, சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறது. இதில் ரேங்க்னு பார்த்தீங்கன்னா நீட்டோடைய மெரிட் லிஸ்ட் படி எல்லாருமே கூப்பிட்டுருக்காங்க. கவர்மெண்ட் கோட்டாக்கு 1ல இருந்து 28,819 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. அது அத்தனை பேருமே கூப்பிட்டுருக்காங்க கவர்மெண்ட் கோட்டாவில். நீட்டோடைய ஸ்கோர் பாருங்க 720 இருந்து 127 வரையும் எலிஜிபிள் ஆன வரையும். அப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நமக்கு 113 தான் நமக்கு எலிஜிபிலிட்டி மார்க் நினைக்கிறேன். ஸோ அதுவரை கால்ஃபர் பண்ணுவாங்க எல்லாருமே. ஏன்னா 92.5ல அப்ளை பண்ண எல்லா கேண்டிடேட்டையும் கூப்பிடுவாங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு லாஸ்ட் இயர் பாருங்க 1ல இருந்து ஜென்ரல் ரேங்க் 13,417 பேர் கூப்பிட்டுருக்காங்க. நீட் மார்க் 715, 127 வரையும் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. இது லாஸ்ட் இயரோடைய மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க். பட் இந்த வருஷம் 113 வரையும் கூப்பிடுவாங்க. ஸோ இவங்களுக்கு நடக்கும் இந்த 7.5% இருக்காங்க பாருங்க, அந்த ஸ்பெஷல் கேட்டகரியில் வராங்களா கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் அந்த ஸ்லைடு பாருங்க, சைடில் இருக்கு பாருங்க ஷெடியூல். இவங்களுக்கு லாஸ்ட் இயர், அதாவது இவங்களை பொறுத்தவரையும் ஆஃப்லைனில் சென்னையில் தான் கவுன்சிலிங் நடத்துவாங்க. சென்னையில் போன வருஷம் லெக்சர் ஹால் 2 தமிழ்நாடு கவர்மெண்ட் மல்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், ஓமந்தூரார் கவர்மெண்ட் எஸ்டேட், சென்னை 6,02,000. ஸோ இந்த வளாகத்தில் தான் 7.5 மெரிட் லிஸ்ட்டில்
செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ். ஸோ 7.5 பொறுத்தவரை எல்லாரையும் கூப்பிடாமன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க நிறைய பேர் அப்ளை பண்ணாலும் அவங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ரிசர்வேஷன் இவ்வளவுதான் சீட் வேக்கன்சி இருக்கு. அந்த சீட் வேக்கன்சி இருக்கிறதுனால அந்த கேண்டிடேட்ஸ் எல்லாருமே கூப்பிடாங்கன்றது அஷூரன்ஸ் கிடையாது. குறிப்பிட்ட பர்சன் லாஸ்ட் இயர் பாருங்க, ஜென்ரல் ரேங்க் வந்து 1ல இருந்து ஆல் கம்யூனிட்டிஸ் 1007 வரை கூப்பிட்டுருக்காங்க. அதாவது பிசிஎம், எஸ்சி, எஸ்சி, எஸ்டியை தவிர எல்லா கம்யூனிட்டியும் சேர்ந்து நமக்கு ஒரே நாளில் கவுன்சிலிங் வச்சுருவாங்க. அதில் வந்து கட் ஆஃப் 669 மினிமம் 360 வரையும் கூப்பிட்டுருக்காங்க போன வருஷம் பார்த்தீங்கன்னா. ஸோ போன வருஷம் வந்து நமக்கு மெரிட் லிஸ்ட் படி எத்தனை பேர் வந்திருந்தாலும் அவங்க எத்தனை பேர் கூப்பிட்றாங்க, சில பேர் வந்து அடுத்தடுத்த ரவுண்டில் வந்து அவங்க கால் ஃபார் பண்ணுவாங்க சீட் வேகன்சியை பொறுத்து. அதனால 7.5ல மெரிட் லிஸ்ட்ல பேர் வந்துருச்சு, எனக்கு வந்து கூப்பிட மாட்டாங்களா அப்படிலாம் கிடையாது, வெயிட் பண்ணணும். ஸோ எல்லாரையும் கால் ஃபார் பண்ணுவாங்கன்றது சொல்ல முடியாது. ஏன்னா கம்மியான கட் ஆஃப் உள்ளவங்களுக்குலாம் அடுத்தடுத்த ரவுண்ட்ல வந்து சீட் வேகன்சியை பேஸ் பண்ணி கூப்பிடுவாங்க. அதே மாதிரியே பிடிஎஸ்க்கும் சீட் வந்து கவுன்சிலிங் நடத்தும் போது இந்த மாதிரி கூப்பிடாத கேண்டிடேட்ஸ்லாம் அடுத்தடுத்த ரவுண்ட்ல கூப்பிடுவாங்க. அதே மாதிரியே வந்து இந்த ஸ்பெஷல் கேட்டகரியில இன்னொன்று இருக்காங்க பார்த்தீங்கன்னா 3 பேர், எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன், சில்ட்ரன் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ்மேன், அதுக்கப்புறம் பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி பிடபிலிட்டி கோட்டா. ஸோ இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் அதே லெக்சர் ஹால் 2 தமிழ்நாடு கவர்மெண்ட் மல்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், ஓமுதரர் கவர்மெண்ட் எஸ்டேட், சென்னை 6,02,000. ஸோ இவங்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இவங்களும் ஸ்பெஷல் கேட்டகரினால இவங்களுக்கு தனித்தனி மெரிட் லிஸ்ட் விட்டுருப்பாங்க. இப்போ எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு தமிழ்நாட்டில் தனி மெரிட் வருவாங்க, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு தனி மெரிட் லிஸ்ட்டு, பிடபிள்யூடிக்கு தனி மெரிட் லிஸ்ட்டு. இந்த மெரிட் லிஸ்ட் படி அவங்க வந்து இப்போ நீங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இதுபடி லாஸ்ட் இயர் 22ஆம் தேதி 22/8/2024 கூப்பிட்டுருக்காங்க. ஸோ அவங்களையும் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா ஆஃப்லைனில் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களுக்கு கவுன்சிலிங் நடக்கும். அப்போ ஸ்பெஷல் கேட்டகரி எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன், எக்ஸ் சர்வீஸ்மேன், பிடபிள்யூடி, அதுக்கப்புறம் 7.5 இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா சென்னையில் ஆஃப்லைனில் தான் நடக்கும். 92.5 வந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் இப்போ 92.5 வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க. 21ஆம் தேதி லாஸ்ட் இயர் நடந்து 7 நாள் டைம் கொடுத்து கவுன்சிலிங் வந்து அவங்க சாய்ஸ் ஃபில்லிங்லாம் பண்ணி கம்ப்ளீட்டாக லாக் பண்ணிடுவாங்க காலேஜை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரொவிஷனல் ரிசல்ட் வந்து வெளியிடுவாங்க. அவங்க வந்து சீட் ப்ராசஸிங் வந்து ஆரம்பிச்சு லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள், 1 நாள் 1 or 2 days வந்து ரிசல்ட் வெளியிடுவாங்க. ரிசல்ட்டுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து ஃபைனல் ரிசல்ட் வரும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட் லெட்டர் வந்து வரும் ஆன்லைனில். ஸோ அலாட்மெண்ட் லெட்டரை நீங்கள் எடுக்கும்போது எந்த காலேஜில் நீங்கள் வந்து செலக்ட் ஆகுறீங்களோ, இப்போ வந்து நீங்கள் கவர்மெண்ட் காலேஜை செலக்ட் ஆனீங்கன்னா கவர்மெண்ட் ஃபீ என்னவோ அதை ஃபுல்லாகவே நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதை பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ஆன்லைனில் உங்களுடைய அலாட்மெண்ட் லெட்டரை வந்து டவுன்லோட் பண்ண முடியும். அதே இது வந்து நீங்கள் ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் நீங்கள் வந்து அலாட்மெண்ட் வாங்குறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் மதுரை வேலம்மாளாக இருக்கட்டும், கேஎம்சிஹெச் கோயம்புத்தூராக இருக்கட்டும், கோயம்புத்தூர் பிஹெச்சியாக இருக்கட்டும், பனிமலர், இந்த மாதிரி நிறைய காலேஜஸ் வந்து உங்களுக்கு செல்ஃப் ஃபைனான்சிங் கவர்மெண்ட் கோட்டா போட்டிருப்பீங்க. கவர்மெண்ட் கோட்டாக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 to 3.8 வரையும் டிபெண்ட்ஸ், உங்களுடைய அந்த ப்ராஸ்பெக்டாஸ்ல தெளிவாக போட்டிருப்பாங்க. இந்தந்த காலேஜுக்கு அந்த பர்டிகுலர் டியூஷன் ஃபீயை மட்டும் நீங்கள் ஆன்லைனில் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். மற்ற டெவலப்மெண்ட் ஃபீ, ஹாஸ்டல் ஃபீலாம் நீங்கள் அலாட்மெண்ட் லெட்டர் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த பர்டிகுலர் காலேஜை ரீச் பண்ணி டாக்குமெண்ட்ஸ்லாம் ஒப்பட வச்சதுக்கப்புறம் தான் அதை நீங்கள் அடுத்தடுத்த ரவுண்டில் போகலை அப்படின்னா இந்த காலேஜை ஃபைனல் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே பண்ணிட்டீங்கன்னா ஃபுல் ஃபீயை கட்ட சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வெறும் டியூஷன் ஃபீ ஆன்லைனில் கட்டுறதோட அந்த பர்டிகுலர் காலேஜ் செலக்ட் ஆன காலேஜில் போய் நீங்கள் டாக்குமெண்ட்ஸை கொடுத்துட்டு அடுத்த ரவுண்டுக்கு நீங்கள் வில்லிங்னஸ் கொடுத்துட்டு வந்தால் போதும். ஸோ இதுதான் ப்ராசஸ். ஸோ இப்படி தான் வந்து கவுன்சிலிங் நடக்கும். ஓகேவா? அப்போ வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து ரேங்க் லிஸ்ட் வரும். அந்த ரேங்க் லிஸ்ட்டுக்கு அப்புறம் நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கவுன்சிலிங்கோட ஷெடியூல் போடுவாங்க. அந்த கவுன்சிலிங் ஷெடியூல் வந்து நமக்கு 92.5க்கு வந்து நமக்கு ஆன்லைனில் நடக்கும். அதே இது வந்து 7.5யும் மற்ற ஸ்பெஷல் கேட்டகரிக்கும் முதல் ரவுண்டு வந்து ஆஃப்லைனில் நடத்துவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவுன்சிலிங் வந்து ஃபர்தராக வந்து அடுத்தடுத்த ரவுண்ட்லாம் மேபி ஆன்லைனில் தான் நடத்துவாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இது பேசிக்காக தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும், பட் தெரியலனாலும் கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு வருஷமும் இதை நல்லா தெரிஞ்சுக்கிறணும். ஸோ கவுன்சிலிங்கோடைய அந்த அப்டேட்ஸ் நமக்கு எப்போ வரும் அப்படின்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் மந்த், அதாவது இந்த மந்தோடைய எண்டு வந்து நமக்கு ஆல் இந்தியா கோட்டா ஸ்டார்ட் அப் பண்ணிடுவாங்க. அந்த ஆல் இந்தியா கோட்டா வந்து ஸ்டார்ட் அப் ஆகி ஸோ அந்த ரவுண்டு கம்ப்ளீட்டாக ஒரு ரவுண்டு முடிஞ்சதுக்கப்புறம், ஏன்னா ஆல் இந்தியா கோட்டா முடிகிறதுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு 10 days எடுத்துக்கிடுவாங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு ஸ்டேட் கவுன்சிலிங் நடத்துவாங்க. அதே மாதிரி நம்ம ஸ்டேட் கவுன்சிலிங்கும் அதே மாதிரி தான் நடத்துவாங்க. ஸோ அந்த ஆல் இந்தியாவில் சீட் கிடைச்சவங்க
இப்போ சப்போஸ் ஆல் இந்தியாவில் ஒரு சீட்டு கிடைக்குது, அந்த சீட்டை வச்சுக்கிட்டு நான் எப்படி சார் பேரலா வந்து ஸ்டேட் கவுன்சிலிங் வந்து கலந்துக்கிற முடியும், அந்த சீட்டை நான் வந்து எடுத்துட்டு வந்து ஸ்டேட்ல கலந்துக்கிற முடியுமா அப்படின்ற உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். நெக்ஸ்ட் வர வீடியோ செஷன்ல ஆல் இந்தியா கோட்டாவையும் ஸ்டேட் கோட்டாவையும் எப்படி பேரலா வந்து பேலன்ஸ் பண்ணி நான் கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு அப்டேட்டை நம்ம சேனல்ல வந்து அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சொல்லுவோம். அதனால நம்ம வீடியோவை விட்டு, அதாவது நம்ம சேனலை விட்டு யாரும் வந்து ஸ்கிப் ஆயிடாதீங்க, தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தட்.